ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். என்பது மட்டுமில்லாமல் திருமண சுப விசேஷங்களில் எப்போதுமே 4 ராசிக்காரர்கள் பொருந்தி வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ராசிக்காரர்களைப் பற்றியும் பார்ப்போம். மேலும் திருமண பந்தத்திற்கு ஒத்துவராத நட்சத்திரக்காரர்களையும் பார்ப்போம். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் என்பதும் ஆகாத ராசியாக கருதப்படுகிறது. ஏனெனில் 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் கொடுமையான ஆதிபத்தியங்கள் ஆகும். 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் என்னவென்று பார்க்கின்றபோது தீராத பெருநோய், தீராத விவகாரம், தீராத இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டு கேசு, வம்பு, நீதிமன்ற வழக்கு, வில்லங்கங்கள், சிக்கல்கள், சிரமங்கள், அடிபடுதல், தற்கொலை செய்து கொள்ளுதல், விபத்து ஏற்படுதல், இந்த மாதிரியான பல்வேறு விதமான பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் ஆகும். எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு 8வது ராசி எப்போதுமே ஆகாத ராசியாகத்தான் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 8வது ராசி என்று பார்க்கும்போது தனுசு ராசி. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் என்றுமே ஒத்துப்போகாது. தொழில் கூட்டாளியாகிருந்தாலும் நண்பராகிருந்தாலும் வாழ்க்கை துணையாகிருந்தாலும் என்றுமே ஒத்துவராத ராசி என்று பார்க்கின்றபோது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள்தான். எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கெடுபலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ராசிகளென்று பார்க்கின்றபோது 6வது ராசியான துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் 8வது ராசியான தனுசு ராசிக்காரர்கள் ஆகும். 8வது ராசிக்காரர்களான தனுசு ராசிக்காரர்களை தொழில் கூட்டாளிகளாக அமைத்துக் கொள்வது, திருமண பந்தத்தில் இணைப்பது, நண்பர்களாக ஏற்றுக்கொள்வது என இவையெல்லாம் எப்போதுமே ஆகாது. அவர்களால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள்தான் அதிகமிருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுடன் சேர்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்களைப் பற்றி பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் போன்றவை மறைவு ஸ்தானங்கள். 3ஆம் இடம் என்பது பாதி மறைவு ஸ்தானம், 6ஆம் இடம் என்பது முக்கால்வாசி மறைவு ஸ்தானம், 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் முழுமையான மறைவு ஸ்தானம். எனவே 6ஆம் இடம் 8ஆம் இடம் ஆதிபத்திய ரீதியில் கொடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியங்களை கொண்டது. 6ஆம் இடம் என்பது நோய், கடன், வழக்கு, எதிர்ப்பு, எதிரிகள், தவறான திட்டம், தவறான முடிவு போன்றவற்றை குறிக்கக்கூடியது 6ஆம் இடம். எனவே உங்களுடைய ராசிக்கு 6வது ராசிக்காரர்கள் என்றுமே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே வரும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 6வது ராசிக்காரர்கள் என்று பார்க்கின்றபோது துலாம் ராசிக்காரர்கள். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களால் பெரிய அதிர்ஷ்டம், பெரிய முன்னேற்றங்கள் என்றுமே கிடைக்காது. நிறைய பேர் ரிஷபம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை திருமணம் செய்திருப்பார்கள். ஏனெனில் ராசிக்கு அதிபதி 2 ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரன்தான். ஆனால் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்ட கருத்து இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் ஒத்துப்போகாத நிலை தன்மை இருக்கும். 2 ராசிக்காரர்களுக்கும் இடையே பகை உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். எனவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிக்கு 6வது ராசியான துலாம் ராசிக்காரர்கள் ஒத்துவராத ராசிக்காரர்களாக இருப்பார்கள். எனவே எந்த விஷயத்திலும் நீங்கள் 6வது ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி, வழக்கு, எதிர்ப்பு, தவறான முடிவுகள் போன்றவற்றை பற்றி சொல்லக்கூடியது. எனவே எப்போதுமே உங்களுடைய ராசிக்கு 6வது ராசி எந்த ஒரு சிறப்பையும் கொடுக்காது. திருமண பந்தத்தில் முக்கியமாக 4 ராசிக்காரர்கள் எப்போதுமே உங்களுக்கு ஒத்துவராத ராசியாக இருக்கும். ஒத்துவராது என்று கூறுவதை விட 4 ராசிக்காரர்களை தவிர்க்க வேண்டுமென்று கூறலாம். தவிர்க்காவிட்டால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் அதிகம் வரும். உங்களுடைய ராசிக்கு 3வது ராசி, 11வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி என இந்த 4 ராசிக்காரர்களை நீங்கள் திருமண பந்தத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 3வது ராசி கடகம் ராசி, ரிஷபம் ராசிக்கு 11வது ராசி மீனம் ராசி. எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடகராசிக்காரர்களாகிய ஆண், பெண் இருபாலர்களும் திருமண பந்தத்திற்கு ஒத்துவரமாட்டார்கள். அதேபோன்று ரிஷபம் ராசிக்காரர்களாகிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ராசிக்கு 11வது ராசியான மீனம் ராசிக்காரர்கள் திருமண பந்தத்திற்கு ஒத்துவரமாட்டார்கள். அதேபோன்று 6வது ராசியான துலாம், 8வது ராசியான தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண பந்தத்தில் ஒத்துவரமாட்டார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 4 ராசிக்காரர்களால் பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படாது. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு திருவாதிரை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமண பந்தத்தில் சேர்க்கக்கூடாது. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண பந்தத்திற்கு நட்சத்திர ரீதியாக பார்க்கின்றபோது ரிஷபம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பரணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் போன்றவற்றை கொண்ட ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது.
அதேபோன்று ரிஷபம் ராசியை சேர்ந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எல்லா நட்சத்திரங்களும் ஒத்துவரும். ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தால் இந்த ஆணுக்கு பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், 1ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், 1ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமண பந்தத்தில் சேர்க்கக்கூடாது. அதேபோன்று ரிஷபம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்தால் இந்த ஆணுக்கு எந்தெந்த பெண்கள் திருமண பந்தத்தில் ஒத்துவரமாட்டார்கள் என்று பார்க்கின்றபோது அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், 1ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் போன்றவற்றில் பிறந்த பெண்களை திருமண பந்தத்தில் சேர்க்கக்கூடாது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தால் இந்த ஆணுக்கு எல்லா நட்சத்திர பெண்களும் திருமண பந்தத்திற்கு ஒத்துவரும். ரிஷபம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியாகும். கலைக்குகாரகரான சுக்கிர பகவான் ரிஷபம் ராசிக்கு அதிபதி. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் ரிஷபம் ராசிக்குள் வரும். ரிஷபம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். குருபகவானுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் சுக்கிரன். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் குருபகவான், அசுர குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன். சகல கலைகளுக்கும் காரகன் சுக்கிர பகவான். நடனம், நாட்டியம், இசை, சிற்பம், சங்கீதம், கணிதம், இலக்கியம் இவ்வாறான விஷயங்களில் அதிக ஆர்வமுடையவர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்றுமே இளமையான தோற்றத்துடனிருப்பீர்கள். அழகுக்கு ரிஷபம் ராசிக்காரர்கள்தான் அளவுகோல். அழகுக்கு இலக்கணமும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். செதுக்கி வைத்த சிலை போல் அழகாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். கட்டுமஸ்தான உடலை உடையவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். ஏனெனில் ரிஷபம் ராசிக்காரர்களின் உருவம் காலை கட்டுடலுடன் இருக்கும். எனவே ரிஷபம் ராசிக்காரர்கள் எப்போதும் உடல்பலம், ஆரோக்கிய பலம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு அழகிற்கு குறைவிருக்காது. அழகுபடுத்துவதில் நீங்கள் எப்போதும் முன்னிலையை வகிக்கக்கூடியவர்கள். ஆயகலைகள் 64ல் ஏதாவது ஒரு சில கலைகளில் அதிக அளவிலான தேர்ச்சி கொண்டவர்களாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள். பணம் சம்பாதிப்பதில் குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வசியப்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள். வேலைக்கு செல்வதை அதிகம் விரும்பாதவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். சொந்த திறமை அதிகமிருக்கும் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் படிக்காவிட்டாலும் நீங்கள் படிக்காத மேதைகளாக இருப்பீர்கள். ஏனெனில் மேஷம் ராசியில்தான் சந்திரன் உச்சம் பெறுகிறார். எனவே அறிவுத்திறன் அதிகமாகிருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்போதும் ஒரு தெளிவு இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் லட்சுமி தேவியின் புதல்வன். எனவே நீங்கள் எப்போதுமே லட்சுமியோகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள், செல்வந்தர்களாக இருப்பீர்கள். வாகனயோகம், பூமியோகம், கட்டிடயோகமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எனவே வாழ்க்கையில் உலகில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். எப்போதும் கலகலப்பாக மகிழ்ச்சியோடு பொலிவோடு இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கற்பனைத்திறன் அதிகமிருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட யோகமுடையவர்கள் நீங்கள். எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், ஜவுளி சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக அளவில் ஆர்வம் உள்ளவர்கள். அதிக அளவில் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். மற்றவர்களை அழகுபடுத்துவதில் குறியாக நீங்கள் இருப்பீர்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே விழிக்கக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். ஏனெனில் ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரனை விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. விடிவெள்ளி அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னரே அடிவானத்தில் விடிவெள்ளி முளைக்கும். எனவே ரிஷபம் ராசிக்காரர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே விழிக்கக்கூடியவர்கள். ஒரு தினத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமென்ற திட்டங்களை அந்த தினத்தின் அதிகாலையிலேயே வகுக்கக்கூடியவர்கள். ரிஷபராசிக்காரர்கள் வீரத்தை விட விவேகத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள். நீங்கள் அதிக அளவிலான புத்தி உடையவர்கள். காதலுக்கு அதிக அளவில் வயப்படக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்போதும் வசியமென்பது இருக்கும். வசீகர தோற்றத்தினால் மற்றவர்களை கவரக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். நீங்கள் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் கட்டுப்படமாட்டீர்கள், ஆனால் அன்புக்கு அடிபணிவீர்கள். ஆணவத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டீர்கள். தெய்வத்தின் மீது அதிக அளவிலான நம்பிக்கையுடையவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். புகழை விரும்பாமல் திறமையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். மாறுபட்ட கோணங்களில் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். எனவே ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டு. மற்றவர்களை எளிதில் அணுகக்கூடியவர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள். இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து எப்போதும் சந்தோஷமாக இருந்து பழக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம். துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சிபலம் மூலத்திரிகோண பலம். தேவகுருவான குருபகவானின் வீட்டில் மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சபலம் அடைவார். கன்னிராசியான புதன் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைவார். உங்களுடைய ஜென்மராசிக்குள் சந்திரன் உச்சபலம் பெறுவார்.
ரிஷபம் ராசிக்கு தனித்தன்மை என்று பார்த்தால் சந்திரன் ராசிக்குள் உச்ச பலம் பெறுவதுதான். சந்திர பகவான் மனோகாரகன் உடல்காரகன் சந்திரன் ஜென்மராசிக்குள் உச்சபலம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 4 ராசிகளையும் தவிர்த்து உங்களுடைய திருமண பந்தத்திற்கு ஒத்துப்போகாத ராசிகளையும் நட்சத்திரங்களையும் தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும்.